Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து குழந்தைகளுக்கு எப்படா நம்ம நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்குங்க. சோ நான்வெஜ்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு நம்ம எக் தான் கொடுப்போம். அதுவும் எக்கோட yellow தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போங்க. நிறைய பேர் வந்து எக் ஒயிட் தான் கொடுக்கணும், அதான் ஹெல்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டர்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு எக்கோட yellow தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்காக இருக்கட்டும், அவங்களோட growth வந்து டெவலப் ஆகுறதுக்கும் எல்லோ வந்து ரொம்பவே தேவைப்படும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து ஈவன் ஒரு 8 months 9 monthsலயே வந்து குழந்தைங்களுக்கு எக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான்வெஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு எக் கொடுத்தாச்சு. எக்குக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்குங்க. என்ன சிக்கன் கொடுக்கறதா, மட்டன் கொடுக்கறதா, ஃபிஷ் கொடுக்கறதா, என்னதான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டா தான் இருக்கும். ஸோ நான் வந்து நித்தனுக்கு ஒரு 8 monthsல வந்து எக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ எக் வந்து கொடுத்து பழகினதுக்கு அப்புறம் ஒரு 9 இல்ல 10 months ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லி சூப் தாங்க ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ல அவங்க வச்சு கொடுத்தேன். ஸோ நல்லி மட்டனோட நல்லி இருக்கும்ல, ஸோ அதை வச்சு சூப் தான் வந்து வச்சு கொடுத்தேன். 1 வயசு வரைக்குமே வந்து மட்டன்னா நம்ம கொடுக்க கூடாதுங்க. மட்டனும் கொடுக்கூடாது, சிக்கனும் கொடுக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. பட் மட்டன்லேயே வந்து நல்லி இருக்கும்ல, ஸோ நல்லிக்குள்ள வந்து ஈரல் மாதிரி பிளாக்கா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் 10 monthsலயே அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அவனுக்கும் வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட வெயிட் கெயின்க்கு வந்து அது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நல்லி சூப் வந்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியா வச்சு கொடுக்குறது அப்படிங்கறத நான் எனக்கு அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 பீஸ் நல்லி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு எப்பயுமே நான்வெஜ் கொடுக்கும்போது அதை நல்லாவே வாஷ் பண்ணிருங்க. ஒரு 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து குக்கர்ல இந்த நல்லி ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்றேன். அப்புறம் பாதி தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்றேன். லாஸ்டா 2 பல்லு பூண்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் வந்து ஒரு 1/4 tablespoon ஆட் பண்றேங்க. உங்க குழந்தை வந்து 1 வயசுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பெப்பர் ஆட் பண்ண வேண்டாங்க, ஏன்னா வெங்காயமே நல்ல காரம் கொடுக்கும். ஸோ 1 வயசு குழந்தைங்களுக்கு மேல இருந்தா மட்டும் பெப்பர் வந்து ஒரு 1/4 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா நமக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா ஊத்தினாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் அந்த நல்லியோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கோங்க. ஸோ அவ்வளவுதாங்க, நம்ம சூப்க்கு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதை வந்து இப்போ மூடி வச்சு ஒரு விசில் சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ எப்பயுமே நீங்க டைம் கணக்குப்படி மட்டன் சிக்கனை வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில அது வேகும். இதுக்கு வந்து ஒரு விசில் சிம்ல வச்சு ஒரு 20 minutes. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, இது எல்லாருமே நம்ம பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். வச்சுமா நமக்கு இங்க இது பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை பாக்குறேன். ஸோ இப்போ வந்து 20 minutes ஆயிடுச்சு. நம்ம சூப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தாங்க தண்ணி இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு தண்ணியே தாராளமாக போதும். ஸோ இந்த நல்லியில் இருக்க ஈரல் வந்து நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு 10 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த சூப்பை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை 1 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ரைஸில் ஆட் பண்ணலாம். சூப்பை வந்து ரைஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நித்தனுக்கு வந்து இந்த நல்லி சூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்லியை வந்து இப்போல்லாம் அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வந்து ஈரல் எடுத்து அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நல்லி வயலவே அப்படி சாப்பிடுவியாடி, வெரி குட். நம்மளோட சூப் ரைஸும் இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கொடுக்க வேண்டியதான். அம்மா வந்து மீன்வாயில் அந்த நல்லியில் இருக்க ஈரல்லாம் தனியாக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க குழந்தைங்களுக்கு வந்து சூப் சாதத்தோட சைட் டிஷ். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னாலே அவங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க இப்படியே பணிஞ்சு ஊட்டி விட்டுறலாங்க. ஆனா 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்க மிக்சியில ஒரு ஓட்டி கொஞ்சம் மசிச்சு கொடுங்க. நீங்க எப்படி ரைஸ் கொடுப்பீங்களோ அப்படி கொடுங்க. வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பா இந்த சூப் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப 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 ஹெல்த்தியா உங்க வெயிட் கெயினுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன் டெவலப்மெண்ட், அவங்களோட growth டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.